வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். ஜாவா டியூட்டோரியல் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் மெத்தட் ஓவர்லோடிங். இது ஊப்ஸ் கான்செப்டில் இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வருது. இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரியல் டைமில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நாளைக்கு நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வரும். இப்போது பிரேக், இந்த பிரேக் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு மெத்தட். இப்போ வெஹிக்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா காமன், 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். பட் 2 வீலர் 4 வீலர் ரெண்டுத்துலையுமே பிரேக் இருக்குது. இப்போது கார் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம பெடல் லெக்கால் அதை அப்ளை பண்ணுவோம். அதே சைக்கிள் பிரேக் அப்படிங்கிறப்போ அதை ஹேண்டால் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போது பிரேக் அப்படிங்கிறப்போ நம்ம பேசும்போது காமனாக தான் இருக்குது. பட் அது எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோங்கிற பொறுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே மாதிரியான சினாரியோ இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது we can define multiple method with the same name in a class. இப்போ மல்டிபிள் மெத்தட்னா என்ன? பிரேக். இப்போ பிரேக்குங்கிறது காருக்கு, பிரேக்குங்கிறது 2 வீலருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தடை நம்ம ஒரே கிளாஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாவாவில். சரி, இது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்களேன். The method overloading is a concept that allows to declare multiple method. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, மல்டிபிள் மெத்தட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, சேம் நேம், டிஃப்ரெண்ட் மெத்தட் நேமாக நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. சேம் மெத்தட் நேம் சேமாக இருக்கணும். பட் டிஃப்ரெண்ட் மெத்தட் சிக்னேச்சருங்கிறது பேராமீட்ரு, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கோடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால்குலேட் அப்படிங்கிறது கிளாஸு, அதுக்குள்ளே 2 மெத்தட் இருக்குது, சம், இங்கேயும் சம். அப்போ சேம் நேம் ஆஃப் த மெத்தட் பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்னா இந்த இடத்துல இருக்கிறத கூடியதை நம்ம சிக்னேச்சர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பின்னு இருக்குது, இங்கே ஃப்ளோட் ஏ ஃப்ளோட் பின்னு இருக்குது. ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரே மாதிரியான நேம் பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சரை கொடுக்கறத மெத்தட் ஓவர்லோடிங் சொல்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வே த்ரூ விச் ஜாவா சப்போர்ட் பாலிமார்ஃபிசம். பாலினா மெனி. இப்போ தான் சொன்னேன், மெத்தட் அப்படின்னா ஒரே மாதிரியில் நிறைய மெத்தடை கிரியேட் பண்ணுறப்ப மெனி ஃபார்ம்ஸ். இந்த பாலிமார்ஃபிசம்ங்கிறது என்ன? கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் நான் என்கேப்சுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். சரி, இப்போ ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னேச்சர் அப்படின்னா என்ன? முதல்ல ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. இந்த பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இதை இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். பட் இந்த பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இதெல்லாம் அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது ரிட்டர்ன் டைப். அது இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த டைப்பில் இருக்கும். அடுத்தது கொடுக்கக்கூடிய சம் அப்படிங்கிறது தான் மெத்தட் நேம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டரை ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 இதெல்லாம் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம் என்னென்னா த்ரோஸ் எக்ஸப்ஷன். இது இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே என்ன அப்படின்னா, ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் அக்சஸ் மாடிஃபையரை பெருசாக எதுவும் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ரிட்டர்ன் டைப்பையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. மெத்தட் நேம் எல்லாம் சிமிலராக இருக்கும். இதில் சிக்னேச்சர் அப்படிங்கிறப்போ எங்கன்னா இந்த பேராமீட்டர் தான். இது டிஃப்ரெண்ட் வேலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த மெத்தட் சிக்னேச்சர் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் மெத்தட் ஓவர்லோடிங்க்கு. மீதி எந்த ஒரு விஷயமும் ஒரு மெத்தடில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை.
இப்போ மெத்தட் நேம் மஸ்ட் பி த சேம். ஓகே, அந்த மெத்தட் நேம் வந்து சேமாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது பேர் மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது. அதாவது இப்போ இங்கே சம் இருக்குது, இங்கேயும் சம் இருக்குது, இது ரெண்டுமே சேம் நேமாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து சம் 2ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது. ஏன்னா இது சம், இது சம் 2. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்கோடைய ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே எல்லா மெத்தடும் ஒரே நேமில் இருக்கணும். இந்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேராமீட்டர் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த பேராமீட்டர் தான் நம்மளோட ஃபோக்கஸ், அது யூனிக்காக இருக்கணும். இந்த பேராமீட்டர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வேஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். டேட்டா டைப் ஆஃப் பேராமீட்டர். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா வாய்ட் ஆடு, வாய்ட் ஆடு ரெண்டு மெத்தட் இருக்குது. இதில் இன்ட் ஏ இன்ட் பி இருக்குது, இதில் இன்ட் ஏ ஃப்ளோட் பி இருக்குது. இப்போ ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா சிமிலர் கிடையாது. இங்கே இன்ட் ஏ இன்ட் பி, இங்கே இன்ட் ஏ ஃப்ளோட் பி, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து டேட்டா டைப் இன்டீஜர் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட்டா டைப் ஒன்று வந்து இன்டீஜரு, இன்னொன்று வந்து ஃப்ளோட்டு. இப்போது இது வந்து ஒரு வேலைடு. ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இன்ட் ஏ இன்ட் பியும் இன்ட் ஏ ஃப்ளோட் பியும் ரெண்டும் சிமிலராக இல்லை, யூனிக்காக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் சிக்னேச்சர். சரி, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ட் ஏ இன்ட் பி ரெண்டு இருக்குது, இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி 3 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து வேரியேஷன் பண்ணலாம். மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். அது என்ன சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னா இங்கே பாருங்களா, இங்கே இன்ட் ஏ டபுள் பி, இங்கே டபுள் ஏ ஃப்ளோட் ஏ. அப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷஃபிள் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு வேலிடான ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் கேஸ். இப்போ 3 வேலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு எரர் கேஸ். என்ன ஏன் எரர் இது? இங்கே இன்டீஜர் ஏ இன்டீஜர் பி ஃப்ளோட் சின்னு இருக்குது, இங்கே இன்டீஜர் வேர் 1 இன்டீஜர் வேர் 2 ஃப்ளோட் வேர் 3 இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இன்ட் ஏ இன்ட் பி ஃப்ளோட் சி 3 இருக்கா, கீழேயும் இன்ட் வேர் 1 இன்ட் வேர் 2 ஃப்ளோட் வேர் 3 3 இருக்குது. அப்போது இங்கேயும் 3 இங்கேயும் 3. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த பேராமீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி ஃப்ளோட்டு சி அதே ஆர்டரில் தான் கீழே இருக்குது, இங்கேயும் இன்ட்டு இங்கேயும் ஃப்ளோட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்டு, இங்கேயும் 3 ஆர்குமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே இன்ட்டு ஃப்ளோட்டு, கீழே இன்ட்டு ஃப்ளோட். ஸோ ஒருவேளை இன்ட்டு ஃப்ளோட்டு இன்ட்டுன்னு இருந்திருந்தால் கூட இது எரர் கிடையாது. ஆனால் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிக்காக இல்லை. ஸோ இது வந்து எரர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எரர் வரும்னா கம்பைல் டைம் எரர் வரும். ஏன்னா ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆர் எக்ஸாக்ட்லி சேம், போத் மெத்தட் ஹேவிங் சேம் நம்பர் டேட்டா டைப்ஸ் அண்ட் சேம் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ரைட்டா? இதனால் இது எரர். சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோடைய என்ன எக்ஸாம்பிள் கேட்டுட்டிங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் பை சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கோடைய ஃபஸ்ட்டு ரூல் என்ன? சேம் நேம், சேம் கிளாஸ், ஒரே கிளாஸுக்குள்ளே சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். பார்த்துட்டிங்கன்னா இங்கே இன்ட் ஏ இன்ட்டு பின்னு இருக்குது, இங்கேயும் இன்ட் ஏ இன்ட்டு பின்னு இருக்குது, பட் அடுத்ததாக இன்ட்டு சின்னு இருக்குது. இங்கே 2 ஆர்குமெண்ட் தான் இருக்குது, இங்கே 3 ஆர்குமெண்ட் இருக்குது. இது வேலிடு. இப்போ நம்ம வந்து 2 மெத்தடுமே சேமாக இருக்குது. இப்போ 2 மெத்தடுமே இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. ஆனால் எப்படி வந்து கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? ஏன்னா நீங்கள் 10,20ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன போய்டும், இங்கே போய்டும். ரைட்? அடுத்தது வந்து நீங்கள் என்ன 50, 100, 200 கொடுத்தீங்க அப்படின்னா அது டேரெக்டாக இங்கே போய்டும். ஏன்னா பேஸ்ட் ஆன் இந்த ஆர்குமெண்ட்டை வச்சு தான் கம்பைலரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா 2 மெத்தடு சேம் நேம், இந்த சிக்னேச்சர் வச்சு தான் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன், உங்களுக்கு அடிஷன் ஆப்ரேஷன் ரிசல்ட் வருது. அப்போது கம்பைல் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இது கம்பைலர் வந்து எங்கே வந்து 2 ஆர்குமெண்ட் இன்டீஜராக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி எங்கே வந்து 50, 100, 20 3மே இன்டீஜராக இருக்கக்கூடியது எங்கே இருக்குன்னு பார்க்கும். அதை பேஸ் பண்ணி அது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் இது இந்த சிக்னேச்சர் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் பை சேஞ்சிங் த டேட்டா டைப் ஆஃப் பேராமீட்டர். அப்போது இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ட் எக்ஸ் இன்ட்டு ஒய், இங்கே டபுள் எக்ஸ் டபுள் ஒய்,
ஸோ அப்போ வேரி ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து இன்டீஜர் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்பயும் வேரி ஆகும். ஏன்னா இங்கே ரெண்டுமே இன்டீஜர், இங்கே ஒன்று டபுள் ஒன்று இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா டைப் நம்ம வந்து வேரி பண்ணி ஒரு யூனிக் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணி மெத்தட் ஓவர்லோடிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா 6,5 அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் போகும். இன்னொன்று வந்து டபுள் அப்படிங்கிறப்போ 20.8 10.9 அப்போ இது இங்கே வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா சேஞ்சிங் த சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் ஆஃப் பேராமீட்டர். சீக்வன்ஸ்னால் என்ன? இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 இங்கேயும் 2, இங்கேயும் இன்டீஜர் டபுள் இருக்குது, இங்கேயும் இன்டீஜர் டபுள் இருக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு இன்டீஜர் செகண்ட் டபுள், இங்கே ஃபஸ்ட்டு டபுள் செகண்ட் இன்டீஜர் வருது, ஷஃபிள் ஆகிருக்கு. அப்போ இதுவும் ஒரு வேலிடான ஒரு சிக்னேச்சர். இப்படியும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 3 வேலை நீங்கள் மெத்தட் ஓவர்லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கில் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படி என்னென்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க. என்னென்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு கேட்பாங்க. அப்போது நான் இந்த பிகினிங் ஆஃப் இந்த செஷனில் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது வந்து பாலிமார்ஃபிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா அவங்க கம்பைல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெத்தடெல்லாம் கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணும் அந்த சிக்னேச்சர் வச்சு. அதனால அது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தேன், ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸசைஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நோட்ஸாகவும் கொடுத்துருக்குறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங்கோடைய இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் கிறிஸ்டல் ஐடியா ஆகிடும். நம்ம படிக்கும் போதே நம்ம வந்து ரூல்ஸ், ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் தான், ஆனால் அது ரூல்ஸை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிற ஐடியாவும் இருக்கணும். அதுதான் ரியல் டைமில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரூலாக படிச்சுட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், திரும்பியும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் learncode.com வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வீடியோஸ் அக்சஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் வீடியோஸஸ்லாம் இருக்குது, அதுவும் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.